வடகிழக்கு ஈசான மூலை நீண்டுள்ள பிளாட் வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். பாருங்க, இது வந்து மேற்கு, இது கிழக்கு. கிழக்கு சுவர் பார்த்தீங்கன்னா ஈசானம் வளர்ந்துருக்கு, நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 30 அடி வச்சுக்கிட்டீங்கன்னா இது 40 அடி இருக்கு, 10 அடி இழுவையாக இருக்கு. அப்போ நீங்கள் வீடு கட்டும்போது நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். ஆனால் இதில் வந்து அக்னி மூலை நீண்டு வர்ற மாதிரி இருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்னாக்கா தாம்பர கம்பி வச்சு இப்படி நீங்கள் பிரிக்கும் போது சுவர் இப்படி தான் இருக்கும். தாம்பர கம்பி வச்சு இப்படி பதிச்சுட்டோம்னாக்கா இந்த கிராஸ் உங்களுக்கு வந்து பிரிஞ்சிடும். அப்போ பில்டிங் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், இல்லை காம்பவுண்ட் சுவரை இப்படி கட்டிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ ஈசானத்தில் போர்வெல், மழைநீர் சேர்ப்பு, சம்பு இப்படி அமைச்சுக்கணும். பிளாட்டு வாங்கும்போது இது ஒரு அன்பருக்கு வந்து அடியன் வந்து ஜாதகம் பார்க்கும்போது குரு ஆட்சி நல்லா இருக்கிறாரு, தனசுல இருந்தார் 1, குரு தசை நடந்தது 2. ஸோ இதுல வந்து பின்னாடி ஈசானம் இழுவையா இருக்கிறது. அவங்களுடைய மனைவிக்கு அதே மாதிரி குரு உச்சம் கடகத்துல இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. அது மாதிரி இருந்து செயல்படலாம். ஸோ ஜாதகம் பார்த்து இந்த எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்கா, நான் மனை வாங்கியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இயற்கை எல்லாமே எழுதி வைக்கப்பட்டதுதான். இந்த மனையானது உங்களை வாங்கும். ஸோ அதனால மனைதான் உங்களை வாங்கும், நீங்க மனையை வாங்க முடியாது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிற மாதிரி மனை அமைவதெல்லாம் இறைவனும் பூமா தேவியும் கொடுத்த வரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்க வந்து உங்க ஜாதகத்துல அதே மாதிரி அமைப்பு இருக்கும். ஒரே மாதிரி 6 பேர் இருப்பாங்க, அது மாதிரி 6 பிளாட் உங்களை காமிக்க, அதுல நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. தேங்க்யூ.